அனைத்து மாணவர்களும் இதற்கு பின்புலம் இருக்கக்கூடிய அரசியல் சிந்தனைகளை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தயவு செய்து தவறான ஒரு பாதைக்கு மாணவர்கள் போக வேண்டாம். ஏன்னா தமிழகத்திலையும் பல பேர் போராடிக்கிட்டு இருக்கீங்க. இது எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும். குறிப்பாக நம்முடைய வேலூர் மாவட்டத்தில் சட்டக்கல்லூரி மாணவர்கள் இதை மாணவர்களுக்கு எதிராக நடந்த போராட்டமாக நீங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. உண்மையிலேயே ஒரு காலத்தில் வழக்கறிஞர் மாணவர்கள் ஒரு போராட்டத்தை எடுக்கிறாங்க அப்படின்னா அதனுடைய ஆணி வேர் அதனுடைய மொத்த விஷயத்தையுமே கேதர் பண்ணி தான் அவங்க போராட்டம் பண்ணுவாங்கன்ற நம்பிக்கிட்டு இருந்தேன். அவங்க தான் ஒட்டுமொத்த மாணவர்களுக்கும் வழிகாட்டியாக இருந்தாங்க என்பதை நம்பிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இன்னைக்கு அங்கே நடந்தது முழுக்க முழுக்க அரசியல் லாபத்திற்காக நடந்த ஒரு போராட்டத்தை மாணவர் போராட்டமாக மாற்றினாங்க என்பது தெரிஞ்சும் இங்கே நீங்கள் மாணவர்களுக்கு எதிராக நடந்த குற்றமாக கருதி போராடிக்கிட்டு இருக்கீங்க. உண்மையிலேயே நீங்கள் எல்லாம் ஒரு குற்றத்தை பிரித்து காட்ட வேண்டிய நபர்கள். குற்றத்திற்கு துணை போவது என்பது வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. தமிழகத்தில் பல்வேறு இடங்கள்ல இது மாணவர் பிரச்சனையாக கருதி போராடிக்கிட்டு இருக்கீங்க. திரும்பவும் நான் ஆணித்தரமாக சொல்கின்றேன், காக்ரோச் ஜனதா பார்ட்டி முழுக்க முழுக்க மாற்று அரசியல் கட்சிகளினுடைய ஒட்டுமொத்த பிரதிபிம்பமாக இந்த இயக்கத்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. இது மாணவர்களுக்கான இயக்கம் கிடையாது. மாணவர்கள் இயக்கமாக கொண்டு வரப்பட்ட ஒரு அரசியல் கட்சியினுடைய பின்புலம். இன்னைக்கும் இது மாணவர்களுக்காகவோ தேசிய நலனுக்காக போராட்டம் கிடையாது. அரசியல் லாபத்துக்காக, அரசியல் மாற்றத்திற்காக இந்த அரசை கவிழ்க்க வேண்டும் என்பதற்காக ஒரு திட்டமிட்ட சதி. இதுல மாணவர்கள் நீங்கள் பலிக்கடை ஆக வேண்டாம் என்பதுதான் என்னுடைய அன்பான வேண்டுகோள். ஏன்னா ஒரு நாட்டினுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சி சக்தியுமே இளைஞர்களுடைய சக்தி, மாணவர்களுடைய சக்தியும். அது தெரிந்து எந்த ஒரு அரசாங்கமும் மாணவர்கள் மீது தடியடியோ கலவரமோ செய்யாது என்பது தீர்க்கமாக எல்லா அரசியலுக்கும் தெரியும். ஆனா இன்னைக்கு நடந்தக்கூடிய ஒரு விஷயம், மாணவர்கள் போர்வைக்குள்ள நடந்த சமூக விரோதிகளுடைய தாக்குதல்னாலதான் அங்க கலவரமா மாறி இருக்குது என்பது எல்லோருக்குமே தெரியும். இது முழுக்க முழுக்க மாணவர்களை வைத்து ஆடக்கூடிய பக்கா கேம் பிளே. இதுல